காவலர் வீரவணக்க தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அதற்காக அவர் வந்திருக்கக்கூடிய நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் காவலர் வீரவணக்க நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாளில் மறைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அவருடைய பணியை போற்றும் வகையிலும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த தினத்தை முன்னிட்டு தற்போது காவலர் நினைவு நாள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவலர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தி வருவதற்கான நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாள் காவலர் வீரவணக்க தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய நாளில் மறைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய வகையிலும் அவர்களுடைய பணியை போற்றும் வகையிலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலும் தமிழக அரசு சார்பில் காவலர் வீரவணக்க நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த தினத்தையொட்டி தற்போது நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார். உடன் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கின்றனர். இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய தினத்தில் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாளினுடைய முக்கியத்துவம் பொறுத்தவரையில் பணியின் போது உயிரிழந்த காவலர்கள் மற்றும் அவருடைய பணியை போற்றும் வகையிலும் அவருடைய சிறப்பான சேவையை போற்றக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காவலர் வீரவணக்க நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி இந்திய எல்லைப் பகுதியான லடாக் அருகே இருக்கக்கூடிய ஹாட் ஸ்பிரிங் என்ற இடத்தில் சீன ராணுவத்தை எதிர்த்து தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 100 போலீசார் வீரமரணம் அடைந்தார்கள். 1959ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு இது. அப்போது மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 போலீசார் வீரமரணம் அடைந்தார்கள். இதைத் தொடர்ந்துதான் இந்தியா முழுவதும் பல்வேறு சம்பவங்களில் பணியின் போது வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதியன்று காவலர் வீரவணக்க நாள் என்பது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய நாளில் மாநில முதலமைச்சர்கள் மறைந்த அந்தந்த மாநில காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு அவருடைய பணியை போற்றக்கூடிய வகையிலும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை பார்க்கின்றோம். இது இந்தியா முழுக்க அனுசரிக்கப்படக்கூடிய தினமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கூறியது போல 1959ஆம் ஆண்டு அக்டோபர் இதே நாள் 21ஆம் தேதியன்று இந்திய எல்லை பகுதியான லடாக் அருகே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த நிகழ்வில் சீன ராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 போலீசார் வீரமரணம் அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்தும் அந்த வீரமரண நிகழ்வை தொடர்ந்தும் இந்தியா முழுவதும் பல்வேறு சம்பவங்களில் பணியின் போது வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நாள் 21ஆம் தேதியன்று கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியா முழுக்க பணியின் போது உயிரிழந்த காவலர்கள் மற்றும் அவருடைய பணியை போற்றக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய நாள் அக்டோபர் 21ஆம் தேதியன்று காவலர் வீரவணக்க நாள் என்று அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் காவலர் வீரவணக்க நாள் என்பது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த நிகழ்வையொட்டி மயிலாப்பூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கு அந்த நினைவு மரக்கன்று ஒன்றையும் நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய மிக முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கக்கூடிய அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்தில் பணியாற்றிய காவலர்கள் பணியின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அவருடைய பணியை போற்றும் விதமாகவும் அவர்களுக்கான நினைவு தினமாக இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய கையில் இந்த கருப்பு பட்டையை அணிந்து கொண்டு மறைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நேரலையை பார்த்து கொண்டிருக்கும். வீர வணக்கம் செலுத்திவிட்டு அவர்களுக்கு மலர்வலை வைத்து நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு மரக்கன்று ஒன்றை நட்டதற்கு தண்ணீர் ஊற்றிய நேரலையை பார்த்தும் இது மிக உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில அரசு சார்பிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வில் தமிழகத்தைச் சேர்ந்த டிஜிபி, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட பல்வேறு போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
வீர வணக்கம் செலுத்த நிகழ்வு முடிந்ததையட்டு அங்கு நடைபெற்றக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கூடிய நேரலையை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தில் சிறப்பாக பணியாற்றி பணியின் போது உயிரிழந்த காவலர்கள் அவருடைய நினைவு போற்றக்கூடிய வகையிலும் அவருடைய பணியை சிறப்பிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய நினைவாக அக்டோபர் 21ஆம் தேதி என்று காவலர் வீர வணக்க நாள் என்பது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய நாளில் தமிழகத்தை போன்றே மற்ற மாநில முதலமைச்சர்களும் அவர்களுக்கான நினைவு அந்த மாநில காவல்துறையின் போது பணியின் போது உயிரிழந்த போலீசாருடைய நினைவு சின்னத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நினைவு சின்னத்தில் சென்று மலர்மணி வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய காவலர் வீர வணக்க நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி அதற்கு பிறகு அங்கு நினைவு மரக்கன்று ஒன்றை நட்டு தண்ணீர் ஊற்றினார். அதற்கு பிறகு நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியின் போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.